எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் இரத்த நிலாவின் இரத்த சரித்திரங்கள், கடவுள் காட்டும் எச்சரிக்கை அடையாளங்கள். சரிங்களா? த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளட் மூன் அந்த மாதிரி அப்படின்ற தலைப்பில் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா? அது என்ன இரத்த நிலாவின் இரத்த சரித்திரங்கள் அப்படின்றது உங்களுக்கு புதுசாக இருக்கும் கேட்க. சரி, இன்றைக்கி இதை பற்றி தான் டாப்பிக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த இரத்த நிலா எந்த வருஷத்தில் வர இரத்த நிலா, அதாவது பிளட் மூன் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அந்த வருஷத்தை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். 2026 இப்போ போய்கிட்டு இருக்கிற இரத்த நிலா, அந்த பிளட் மூன் அப்படின்றது நிறைய வருஷங்களில் நடந்திருக்கு. இப்போ தான் புதுசு கிடையாது. நம்ம நிறைய வாட்டி அதை நம்மளோட இப்போ போயிட்டுருக்க இந்த 2018 கூட வந்திருக்கு. அது மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்கிற காலகட்டங்களே நம்ம நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த பிளட் மூன் அப்படின்றது, ப்ளூ மூன், பிளட் மூன், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அது தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற பிளட் மூன் என்ன அப்படின்றது தான் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இது வரைக்கும் நடந்தது நமக்கு தேவையில்லாதது. சரிங்களா? அதுக்கும் காரணங்கள் இருக்கும். அதையும் தேவையில்லாததுன்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் அறிவியலா ஆன்மீகமா அப்படின்றத வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம். சரிங்களா? பிளட் மூன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டாலே, இல்லை யார் சொன்னாலுமே அது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு திங்கிங் வரும். டக்குன்னு யோசிப்பீங்க. யோசிச்சோன்னே உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா, அது அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயம், அது ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், அது இயற்பியல் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு டக்குன்னு சொல்லுவீங்க. யார் கேட்டாலும், குழந்தை கேட்டால் கூட அது சொல்லிடும். குழந்தைக்கு ஃபிசிக்ஸ்ன்ற வேர்டு தெரியலனாலும் அது சயின்ஸ் அப்படின்னு அது சொல்லிடும். சரிங்களா? ஆமாம், இந்த பிளட் மூன்றது சயின்ஸ் பற்றின டாபிக் தானே அப்படின்னு யார் கேட்டாலும் சொல்லிடுவோம். ஆனால் ஏதோ அந்த சயின்ஸ்காரங்க தான், சயின்டிஸ்ட்டு தான் இந்த பிளட் மூன்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி, அவங்க தான் நிலாவை போய் அங்கனக்குள்ளே பிளட் மூனில் வர வச்சு அவனுக்குள்ளே பிளேஸ் பண்ணிட்டு வந்த மாதிரியே பேசுவாங்க. சரிங்களா? இப்போ சயின்டிஸ்ட்னா ஒரு இதை பார்க்குறாங்க. சரிங்களா? டெலஸ்கோப்பில் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க, அது மக்களுக்கு அறிவிக்கிறாங்க, அவ்வளோதான். சரிங்களா? அவங்க தான் அந்த நிகழ்ச்சியவே வானத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பேசக்கூடாது தானே. இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் அப்படித்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஐன்ஸ்டீன் எப்போ வந்தாரோ இந்த உலகத்துக்கு, அதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி பேச மாட்டாங்க. சரிங்களா? ஐன்ஸ்டீன் வந்ததுலேருந்து இந்த உலகமே அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. ஏதோ அவங்க தான் இந்த பிரபஞ்சத்தையே படைச்ச மாதிரி டெலஸ்கோப்பில் பார்த்துட்டா அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க அந்த அந்த ஈவெண்ட்டை டெலஸ்கோப்பில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அங்கே நடக்கிற ஈவெண்ட்டே அவங்க தான் நிகழ்த்துறது கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை நான் இப்படி உங்ககிட்ட உலகம் முழுவதும் எல்லார்கிட்டையும் நான் இப்படி சொன்னேன்னா, எஸ் இது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே சொல்லிடுவீங்க. சரி, இதுலேருந்து அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம இப்போ குதிச்சு போகிறோம். என்ன அப்படின்னா, அப்போ இந்த இரத்த நிலா எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா, சிவபெருமான் எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படி, எனக்கு சிவபெருமான், நான் கும்பிட்ற சாமி, எல்லாரையும் படைச்ச சாமி சிவபெருமான் சொல்லி நான் பார்க்குறேன். நீங்கள் அவங்க இறைவன், கடவுள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த சாமியை வேணாலும் நீங்கள் அதில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஏன்னா எனக்கு அந்த கோர்வையாக சொன்னால் தான் எனக்கு பேச வரும். சரிங்களா? சரி, சிவபெருமான் எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது இப்போ இந்த இரத்த நிலா வானத்தில் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ 2026 இந்த மார்ச் டைமில் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இது ஒரு அறிவியல் நிகழ்வு அல்ல, இது ஒரு ஆன்மீக நிகழ்வு. அதையும் தாண்டி இரத்த சரித்திர நிகழ்வுன்றாங்க. ஆன்மீக நிகழ்வுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. ஏதோ ஒரு முக்கியமான ஆன்மீகவாதி இந்த நேரத்தில் பிறக்க போகிறாங்க, முக்கியமான மகான் இந்த உலகத்துக்கு பிறக்க போகிறாங்க, முக்கியமான இறை அவதாரம் இந்த நேரத்தில் உலகத்தில் குழந்தையாக பிறக்க போகிறாங்க அப்படின்னா கூட சரி, அது ஆன்மீக நிகழ்வுன்னு சொல்லிடலாம். அதையும் தாண்டி சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா,
ஆன்மீக ரீதியாக அந்த டாபிக் உள்ளே கொண்டு போய் ரத்த சரித்திர நிகழ்வுன்றாரு. போரின் அடையாளம் அப்படி சொல்கிறாரு. அந்த வேர்டு, அந்த எக்ஸாக்ட் வேர்டு வந்து சிவபெருமான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எனக்கு சொல்லி கொடுத்தது இப்படி சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? எப்படி எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நான் வந்து சிவபெருமானை நோக்கி தியானம் பண்ணுறேன், அடிக்கடி பண்ணுவேன். அப்போது உங்களுக்கு அந்த எவிடன்ஸை வந்து இப்போ நான் வீடியோவில் கவர் ஃபோட்டோவில் வச்சுருக்கேன்ல, அதான் வந்து எவிடன்ஸ். ஒரு நாள் நான் வந்து மாடிக்கு போனப்போ ஒரு 3 நாள் இருக்கும் இது நடந்து. சரிங்களா? 4 நாள் இருக்கும். அப்போது வந்து மாடிக்கு போய் மெடிடேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு, நான் நைட்டு தான் மேக்ஸிமம் மெடிடேஷன் பண்ண போவேன். மாடிக்கு போனால் நைட்டு மெடிடேஷன் இருக்கும். 12 மணிக்கு மேலே தான் பண்ணுவேன். சரிங்களா? அப்போ வந்து மூன் மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சிவன் வந்து எனக்கு வீட்டில் நான் இருக்கும்போது வீட்டில் சும்மா உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படி ஒரு இன்விடேஷன் எனக்குள்ளே வருது. சிவபெருமான அழைப்பு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் அதை கண்டிப்பாக பண்ணிடுவேன், முடியலைன்னா ஐம் சாரி அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி வச்சுக்கலாமா? சரி சரி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மூன் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போது பிளட் மூன் வந்தது அதுக்கும் முன்னாடி சந்திர கிரகணம் நடந்துச்சுல, அப்போ இருந்து தான் பிளட் மூன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அது டெய்லியுமே அதே மாதிரி தான் வந்துகிட்டு இருக்குன்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. சரிங்களா? நான் பாட்டுக்கு போய் அது சந்திர கிரகணத்துக்கு கொஞ்ச நாள் கழித்து தான் நான் போனேன் மாடிக்கு இந்த மூன் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டேன். பார்த்தா ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் நிலாவே இல்லை, ஏதோ சம்திங் மோடம் போட்டிருக்கலாம். அந்த டைம் வந்து மழை வர மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி நான் மாடிக்கு போகும்போது. இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு மட்டும் நைட் ஆயிடுச்சு. வெளியே கீழே வந்து வாசலில் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அழைப்பு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வருமா எங்கேருந்து வரும்னு எனக்கே தெரியாது. ஏதோ சம் சயின்ஸ் வரும், அதை பார்த்துட்டு அப்படியே நான் டக்குன்னு மாடிக்கு போயிடுவேன் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு. ஏதோ என்னை வா வா வான்னு கூப்பிட்ற மாதிரி எனக்கு தோணும். சரிங்களா? பார்த்துட்டு இருந்தப்போ வெயில் காலம் சார் ரொம்ப வேர்க்குது, வெயில் காலம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் இப்படி வேர்க்குதே இறைவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் வாசலில் பார்த்துக்கிட்டு சும்மா வேடி பார்த்துட்டு. எப்போ காலையில் சொன்னது. சரிங்களா? அப்புறம் நைட்டு பார்க்குறேன், வெளியில் போய் சும்மா நின்று பார்க்குறேன், ஜிலு ஜிலுன்னு காற்றடிக்குது. இன்னைக்கு என்ன வெயில் அடிக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் சிவன்கிட்ட. உடனே ஒரு மழை வர மாதிரி ஒரு கிளைமேட்டை கொடுத்துட்டாரு. சார் செம்மையாக இருக்குது கிளைமேட்டு அப்படின்னு சொல்லி நான் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலான்னு தான் மாடிக்கு போனேன். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எப்படி இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு ஒரு இது இருக்குது தானே. மாடிக்கு போனால் மோடம் போட்டுருந்துச்சு கிளைமேட். ஆனால் அன்றைக்கி மழை வரலை உண்மை என்னன்னா. ஆனால் ஃபுல்லாகவே அன்றைக்கி நைட்லேருந்து மறுநாள் காலையில் வரைக்குமே ஒரு மோடம் போட்ட கிளைமேட் மாதிரியே இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மோடம் போட்டிருக்குன்னா அதுவும் போர் அடையாளமாக கூட இருக்கலாம். போரின் அடையாளம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் போர் எங்கேயோ நடந்துகிட்டு இருக்குன்றத நமக்கு இயற்கை சொல்ல வருதுன்னா இப்படி ஒரு சயின்ஸ் கூட நம்மளை காட்டி புரிய வைக்கலாம். நமக்கு மோடம் போட்ட மாதிரி இந்த மாதிரி காட்டலாம். இயற்கை எதை வேணால் நமக்கு கொண்டு வந்து காட்டும். நீங்கள் ஒரு மூலையில் இருக்கிறீங்க, போர் வேறு ஏதோ ஒரு மூலையில் நடந்தாலுமே அதை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு இயற்கை முடிவு பண்ணிடுச்சுன்னா இயற்கை எப்படி வேணால் காட்டும். சரிங்களா? மாடிக்கு போனேன். போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மோடம் போட்டதெல்லாம் தாண்டி கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து திடீர்னு வானத்தில் அது வரைக்கும் கண்ணை மூடி இருக்கேன், நான் கண்ணே திறக்கல. கண்ணை திறந்தோடனே டக்குனு வானத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னென்ன இருக்குது என்னை சுற்றி சொல்லி பார்க்கும்போது நிலா வருது. பார்த்தா ரெட் கலரில் இருக்குது. ரெட் கலரில் இருந்த சூரியனாட்டம் இருக்குது. காலையில் சூரியன் உதிக்கும் போது எப்படி இருக்கும், ரவுண்டாக இருக்கும், சிகப்பு கலரில் இருக்கும் தெரியுமா காலை. என்னடா அது சூரியனாட்டம் நிலா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பிளட் மூன் எப்பயோ வந்துட்டு சந்திர கிரகணத்தன்னைக்கே வந்துட்டு போயிடுச்சுல, இன்னுமா அந்த நிலா இப்படி சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியம். பார்த்துட்டே இருந்தப்ப இது அப்போ தான் எனக்குள்ள இந்த நிலாவே என்கிட்ட பேசுகிற மாதிரி தெரியுது என் கண்ணுக்கு. இது சாதாரண நிகழ்வு இல்லை தாரணி, அங்கே வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த போரின் அடையாளமாக இப்போ எங்கே போர் நடந்துகிட்டு இருக்கு அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. எங்கே அமெரிக்கா, ஈரான், அப்புறம் இஸ்ரேல், இந்த 3 நாட்டிலையும் வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ. அது எப்போ இருந்தோ
கிரகணம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ரமலான் மாதம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ இருந்தே போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போது அங்கே நடந்துகிட்டு இருக்க போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா நாளுமே. ஆனால் எல்லா நாளும் உக்கிரமாக இல்லை தானே. அப்போது அந்த அன்னைக்கு எக்ஸாக்டாக நான் போன அன்னைக்கு, நான் மெடிடேஷன் பண்ண போன அன்னைக்கு அந்த நிலா அப்படி எனக்கு காட்டினது, அப்புறம் எனக்குள்ளே என்கிட்ட நிலாவே வந்து பேசின மாதிரி எனக்கு தோணுனது எல்லாமே அந்த அன்னைக்கு வந்து போரில் அதிகப்படியான உயிர் பலி நிகழ்ந்து இருக்கலாம். நிறைய மனிதர்கள் அதில் உயிரை விட்டு, அந்த நாள் அன்னைக்கு உயிரை விட்டு அவதிப்பட்டு பல பேர் குடும்பங்களை இழந்து இருக்கலாம். பல பேர் அனாதையாகி குடும்பங்களை இழந்து உயிரோட அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஒரு சில பேர் இந்த உலகத்தில் இறந்து இல்லாமல் போயிருக்கலாம். அது ரொம்ப கொடூரமான வேதனையை அனுபவித்து அவங்க உயிர் போயிருக்கலாம். சரிங்களா? அப்போது அந்த அன்னைக்கு வந்து ரொம்ப உக்கிரமான ஒரு போர் நடந்ததுக்கான சாட்சியாக அன்னைக்கு நிலா வந்து அப்படி காட்டியிருக்கலாம். இன்னுமே அது முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னமும் ரத்த நிலா வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் அறிவியல் ரீதியாக போய் இவங்க சயின்டிஸ்ட் எல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பிளட் மூன், இது சாதாரண பிளட் மூன், இது வந்து இந்த மாதம் முழுக்க வரும்னு சொல்லியிருக்கிறாங்க சயின்ஸில். இது வந்து என்றைக்கோ சொல்லிட்டாங்க, அதுபடி தான் போயிட்டுருக்கு, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களை மூடி மறைச்சி உங்களை வந்து சாதாரணமாக உட்கார வச்சு அப்படியே இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து இயற்கை, இதெல்லாம் இயற்பியல் சம்மந்தப்பட்டது, இதுக்குன்னு எப்படி வேணாலும் உங்களை வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இது வந்து சாதாரண இயற்கை நிகழ்வு அல்ல, கடவுள் படைத்தது தான் இயற்கை. சரிங்களா? நீங்கள் வேதங்களை எடுத்து பார்த்தீங்க, எந்த வேதத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, இயற்கை என்பது கடவுள் படைத்ததுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அறிவியலாளர்கள் கண்டுபிடித்தது இயற்கைன்னு சொல்லலை எங்கேயுமே. சரிங்களா? நியூட்டன் கண்டுபிடிச்சதோ ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சதோ இயற்கை இல்லைங்க. அப்போ நியூட்டன் வர்றதுக்கு முன்னாடி நியூட்டன் தான் இப்போ இயற்கை. இப்போ நியூட்டன் கூட விடுங்க, ஐன்ஸ்டீன் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நியூட்டன் வந்து அந்த அளவுக்குலாம் பேசலை மனுஷன். ஐன்ஸ்டீன் தான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ரேஞ்சுக்கு பேசினவர். அவர் தான் பிரபஞ்சத்தையே படைத்த மாதிரி. இப்போ ஐன்ஸ்டீன் தான் வந்து எல்லாத்தையும் டெலஸ்கோப்பில் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா ஐன்ஸ்டீன் தான் பிரபஞ்சத்தை படைச்சாரா? அவர் வந்ததுக்கப்புறம் தான் பிரபஞ்சம் உருவாச்சா? அவர் வர்றதுக்கு முன்னாடி பிரபஞ்சமே இல்லையா? அதுக்கு முன்னாடி இருந்துகிட்டு தானே இருக்குது. அப்போ முதல் மனிதன் இந்த உலகத்தில் தோன்றுனதுக்கு முன்னாடியும் இந்த பிரபஞ்சம் இயங்கியது. அப்போ யார் படைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்பயும் அறிவியல் தான் படைச்சிச்சா? அப்போ அறிவியல் ஒன்று கிடையவே கிடையாது, ஃபிசிக்ஸ்னு ஒன்று கிடையாது, எதுவுமே கிடையாது, மொழிகள் கிடையாது, வாழ்க்கைன்றதே கிடையாது முதல் மனிதன் பிறக்கும்போது. சரி, முதல் உயிர் பிறக்கும்போது கூட வச்சுக்கோங்க, முதல் மனிதன் பிறக்கும்போது தான் அதுக்கு முன்னாடி உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு தானே இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். சரி, முதல் உயிர் இது சொல்கிறாங்க, இது ஆல்கே தான் முதல்ல தோன்றுன உயிர். அது பிறக்கும்போது அப்போ இங்கே ஏதாவது இருந்துச்சா? இருந்துச்சு, அப்பயே எல்லாமே இருந்துச்சு. சரிங்களா? அப்போ இயற்பியல்னு ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இது வந்து டெலஸ்கோப் தான் எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சிச்சா? கிடையாது தானே. அப்போ உண்மையில யார் படைத்தது? நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது நிச்சயமாக, அது ஏதோ ஒரு சக்தி. நீங்கள் இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம மட்டும் இங்கே கிடையாது, நம்மளை மீறி ஏதோ ஒன்று இருக்குது, அதுதான் அனைத்தையும் படைத்திருக்கிறது, அது படைத்ததுல தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்பதை இந்த நாளில் ஆணித்தரமாக உங்களுக்கு நிரூபிக்க விரும்புகிறேன். சரிங்களா? சரி, நான் வந்து சிவபெருமானோட டிவோட்டியாக இருந்தாலுமே உலகம் முழுவதும் தான் நான் வந்து பல விஷயங்களை சொல்ல வரேன். நான் வந்து சிவபெருமானோட டிவோட்டி தான், பக்தை தான். ஆனாலும் மற்ற வேதங்களை எனக்கு எடுத்து படித்து பார்த்தாலுமே, இப்போ திருக்குறான்னு எடுத்துக்கோங்களேன், பைபிள்னு எடுத்துக்கோங்க, இன்னும் ஏதாவது மதங்கள் இருக்குதான்னு எனக்கு தெரிஞ்சது இந்த 3 சரி, இது 3யுமே நான் எடுத்து படிக்கிறேன். சிவபெருமான் டிவோட்டி தான் நான், ஆனால் நான் படிக்கிறேன். படித்து பார்த்தாலுமே ஒரு வித்தியாசமே எனக்கு வரலை. புரியுதுங்களா? எனக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறதும் பரமபிதா சொல்லியிருக்கிறதும் சிவபெருமான் இங்கிட்டு சொல்லியிருக்கிறதும், இங்கிட்டு சிவபெருமான் விஷ்ணு 2 விதமாக வராங்க, ஒரே கடவுள் விஷ்ணு சொல்லியிருக்கிறது எனக்கு எல்லாத்தையும் படித்து பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியுது.
சரிங்களா? அதனால நான் சிவபெருமானோட பக்தை அப்படின்றனால சிவபெருமானோட பக்தர்களுக்காக மட்டும்தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. என் வாயில் அப்படி அந்த சிவபெருமான்ற வார்த்தை வருது, நீங்கள் அதை வந்து கடவுள்னு சொல்லி எடுத்துக்கலாம். என்னுடைய பழக்க தோஷம் அப்படி, ஓகேங்களா? அதை என்னால் மாற்ற முடியாதுங்க, சரிங்களா? சரி, நீங்கள் அதை வந்து உங்களுடைய புக்கில் உங்களுடைய வேதத்தில் கடவுளுடைய பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அந்த பேரில் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் சொல்ல வருது. ஏன்னா நான் பைபிளு குரான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் வீடியோவில். அப்படி கடவுள் தான் கடவுள்னு நீங்கள் இதை எடுத்துக்கலைனாலும் பரவாயில்லன்றேன். ஆனால் நம்மளை மீறி அந்த டெலஸ்கோப்பையும் தாண்டி ஏதோ ஒன்று தான் படைச்சிருக்குது. அது படைச்சதில் தான் நம்ம வந்து இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்றத தெளிவாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த டாபிக் வந்து முடிச்சாச்சு. அடுத்து ரத்த நிலா பற்றி அடுத்து சொல்லுவோம். கடவுளின் எச்சரிக்கை அடையாளங்கள்னு சொன்னீங்களா, அந்த டாபிக் இப்போ மறுபடியும் வருவோம். இப்போது பைபிளு குரானு எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கிறாங்க. சித்தர்கள் தீர்க்க தரிசனங்களில் கூட இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? சித்தர்கள் தீர்க்க தரிசனம்னா அப்போ அதெல்லாம் யார் சொல்லியிருப்பா? நமக்கு இங்கே சிவபெருமான் சொல்லியிருப்பாங்க. சிவபெருமான் சொல்லி சித்தர்கள் அதை வாங்கி நமக்கு கொடுத்துருப்பாங்க, கரெக்டுங்களா? சரி, எல்லா தீர்க்க தரிசனங்கள் இதில் நம்ம வந்து போவோம். எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே எந்த வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, கலியுகத்தில் கடைசி இறுதி காலகட்டங்களில் போர் நடக்கும். அந்த போருடைய சின்னமாக கடவுள் சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக அனுப்பி வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சொல்கிறாரு. அது மாதிரி தான் சிவபெருமானும் அதைத்தான் சொல்கிறாரு, விஷ்ணு பகவானும் அதைத்தான் சொல்கிறாரு, பரமபிதாவும் அதைத்தான் சொல்கிறாங்க, சரிங்களா? புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் நம்ம கிட்ட இல்லை, மனிதர்களாகிய நம்ம கிட்ட இல்லை. அதனால தான் போரே வந்துச்சுன்றேன், சரிங்களா? இப்போ இந்த போர் வந்து பல பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னா காரணம் என்ன? எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற பக்குவம், ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு இல்லை. அதனால தான் அவங்க அப்படி இருக்காங்க, மூர்க்கத்தனமாக இருக்கிறாங்க. உயிரிழந்தவங்க கிடையாது. இந்த போரை ஆரம்பித்தவங்க நிச்சயமாக மூர்க்கத்தனமாக தானே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவங்கள அப்படித்தானே சொல்லணும், கரெக்டாக? மக்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்க விடாமல் இப்போ இந்தியா வரைக்கும் இந்த போரோட தாக்கம் வருது, சரிங்களா? கேஸ் விலை ஏறிடுச்சு, இந்த மாதிரியான தாக்கங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அது மூர்க்கத்தனமான செயல் தானே. நீங்கள் எங்கேயோ சண்டை ஓடுங்க, என்னத்தையோ பண்ணுங்க, அது இதுக்கு உலகம் முழுக்க கொண்டு வந்து அந்த பாதிப்புக்குள்ளே உள்ளாக்குறீங்க. அப்போ அது மூர்க்கத்தனம், நிச்சயமாக அரக்கத்தனம், சூரத்தனம் அப்படிம்பாங்க எங்கள் ஊர்லலாம் அதை, சரிங்களா? சூரத்தனம்பாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு அரக்கத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சுற்றுறாங்க. சரி, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லாமல் போயிருமானா கிடையாது. அறிவியலின் கூற்றுப்படி இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இருக்காது, இப்படித்தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி உங்களை வந்து ஏமாற்றி கொண்டு போவாங்க. ஆனால் ஆன்மீகத்தின் கூற்றுப்படி எந்த வேதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அனைத்து வேதங்களின் கூற்றுப்படி, இறைவன் வந்து நமக்கு தந்த அனைத்து வேதங்களின் கூற்றுப்படி இதற்கு ஒரு முடிவுள்ளது, சரிங்களா? அப்போது இந்த இரத்த நிலா அப்படின்றது இறைவன் இப்போ இந்த காலகட்டத்தில் 2026 காலகட்டங்களில் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அங்கே போரில் கோடிக்கணக்கான உயிர்கள் வந்து இந்த பூமி தாய்னா என்னது? பூமியை சுமந்து கொண்டு இருக்கிறவங்க பூமி தாய், கரெக்டுங்களா? இந்த பூமி தாய்க்கு தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி பூமி தாய்க்கு உயிர் பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போரில் அப்பாவி உயிர்கள் அவங்க சிந்தக்கூடிய ஒவ்வொரு ரத்தங்களுக்கும் சாட்சியே இல்லையா? ஆதாரங்களே இல்லையா? அவங்க செத்ததுக்கெல்லாம் ஒரு மதிப்பே இல்லையா? அவங்க ஒரு மனித உயிர் தானே. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் பரமாத்மாவின் ஆத்மாக்கள் தான். அப்போ நான் ஒரு உயிர் மாதிரி அவங்களும் ஒரு உயிர் தானே, சரிங்களா? எல்லா உயிருக்குமே பசி எடுக்குது தானே, சரிங்களா? இப்போ இறைவன் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாதி மதம் தாண்டி எல்லா பேரும் ஒற்றுமையாக இருங்க அப்படின்றதுக்கு சாட்சியாக இந்த நேரத்தில் உங்களுக்கு என் மூலயமா அறிவிக்கிறாங்க தெரியுமா? ரத்தம் எவனா வேணாலும் இருந்துக்கோ, எவளா வேணாலும் இருந்துக்கோ இந்த உலகத்தில், ஆனால் உன் உடம்புல ஓடுற ரத்தம் சிகப்பு தானே. சூப்பரா.
நீ எந்த ஜாதியை வேணா இருந்துக்க, எந்த மதத்தில் வேணா பிறந்துக்கோ, ஆனால் அனைவருமே ஒரே மனித இனம் அப்படின்றத உங்கள் உருவம் கூட சொல்லாது. உருவத்தில் கூட வேறுபாடு இருக்குது. ஒருத்தர் பிளாக்காக இருப்பாங்க, ஒருத்தர் ஒயிட்டாக இருப்பாங்க, ஒருத்தர் ப்ரௌனாக இருப்பாங்க. ஒரு சிலரோட கண்கள் வந்து ப்ரௌனாக இருக்கும், ஒரு சிலரோட கண்கள் பிளாக்காக இருக்கும், ஒரு சிலரோட கண்கள் நீல கலரில் இருக்கும். அந்த மாதிரி மனித ஆத்மாக்கள் தான் நம்ம எல்லாருமே. ஆனால் நம்மளுடைய உருவங்களில் கூட பல வேறுபாடுகள் இருக்குது. அதை வச்சு கூட நீங்கள் அனைவரும் ஜீவாத்மாக்கள்னு சொல்லிட முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம எல்லா பேரையும் ஒன்றிணைக்குது, ஆத்மான்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த ஆத்மா ஸ்கேனில் தெரியாதே. அறிவியல் ரீதியாக ஆத்மாவை ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல, கரெக்டுங்களா? உயிரை கூட நீங்கள் ஸ்கேனில் ப்ரூவ் பண்ணலாம். அப்போ என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. கரெக்டாக ஒவ்வொரு அப்பாவோட ஸ்பெர்மும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த உயிருடைய அளவு தன்மையில் வேறுபாடு இருக்கும். அவங்க சொல்கிறது கரெக்டு தான். அதனால் நீங்களாம் வேறு வேறு ஜீன் படி ஜெனட்டிக் கோடு படி நீங்கள் வேறு வேறுன்னு சொல்லிடுவாங்க. அதுபடி கூட நம்மளை பூரா பேர்த்து பிரித்து வச்சுருவாங்க உயிரின் அடிப்படையில். ஸ்கேனில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், நீங்கள் அனைவரும் பிறப்பால் சமம், பிறப்பால் ஒரே போன்று பிறந்த மனித உயிர்கள் தான், உங்களில் வேறுபாடே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் எது தெரியுமா? ரத்தம் மட்டும்தான். சரிங்களா? ரத்தத்தில் பிரிவுகள் இருக்கலாம். சரிங்களா? ரத்தத்தில் ஏ குரூப், பி குரூப், அது வந்து ஜெனட்டிக் அடிப்படையில் வரக்கூடிய பிரிவுகள். ஆனால் ரத்தத்தின் நிறம், உயிரின் நிறம் ஊதான்றாங்க. அது மாதிரி ரத்தத்தின் நிறம் சிகப்பு. சரிங்களா? ரத்தத்தோட நிறத்தை நீங்கள் எந்த ஸ்கேனில் எந்த மைக்ரோஸ்கோப் போட்டு பார்த்தாலும் ஒரே சிகப்பு கலரில் தான் ஓடும். சரிங்களா? அதை நீங்கள் எங்கேயுமே மாற்றவே முடியாது. ஓகேங்களா? அப்போ கடவுள் அந்த ரத்தத்தை தான் இப்போ உங்களுக்கு இந்த 2026 காலகட்டங்களில் நீ ஜாதி மதம் எதுவுமே இல்லாமல் நீ அனைவருமே ஒரே மனுஷன்தான்டா, நான் கடவுளாகிய நான் படைத்த அத்தனை பேருமே என்னுடைய ஆத்மா பரமாத்மாவிலிருந்து வெளிப்பட்ட ஜீவாத்மாக்கள் தான், என்னுடைய ஆத்மாவின் ஆத்மாக்கள் தான், உங்களில் எந்த வேறுபாடுமே இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள் அந்த ரத்தத்தை தான் சாட்சியாக வச்சு இந்த உலகத்துக்கு இப்போ நிரூபிக்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டடி, இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். உங்களுக்கு போரில் ஈடுபடாமல் இப்போ இந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் போரில் ஈடுபடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்குமே இது ஒரு படிப்பினை காலங்கள், கடவுள் கொடுத்த படிப்பினை காலங்கள். இந்த படிப்பினை காலங்களை ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையுடன், கவனத்துடன் தெளிவாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கடவுள் சொல்கிறார். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க கடவுள் இந்த காலகட்டத்தில்? நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க? இப்போ இந்த போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து நிச்சயமாக ஒரு முடிவு இருக்குது. அது எப்போ வேணாலும் முடிய வரலாம். அதனுடைய சாட்சியத்தான் இரத்த நிலாவை உங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளோம். அனைவரும் இந்த இரத்த நிலாவை நீங்கள் உங்கள் வானில் பார்த்தீர்கள் என்றால் அது சாதாரண அறிவியல் நிகழ்வு அல்ல. அங்கு பல பேர் தங்களது இரத்தத்தை இந்த பூமி தாய்க்கு தியாகம் செய்து கொண்டு அடுத்த தலைமுறை, நான் தான் இந்த போரில் இந்த மக்களுடைய மூர்க்கத்தனத்தினால போரில் என் உயிரை விட்டுட்டேன், எனக்கு அடுத்து வர தலைமுறையாவது இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழணும், இந்த போர் இந்த மாதிரியான விஷயங்களே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக இப்போ உங்களுக்கு அங்கே லட்சமாக கோடியாக உயிரிழந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ரிப்போர்ட்டில் பார்க்குறது வந்து லட்சத்துக்கும் கீழே உயிர் பலிந்தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் அவங்க ரிப்போர்ட்லேயே கொடுக்காதது கோடி உண்மையிலே கோடிக்கணக்காக உயிரிழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நிதர்சனம். நம்ம ரிப்போர்ட்டில் வரலன்றதுக்காக அது வந்து உண்மை இல்லைன்னு ஆகிடாது. சரிங்களா? அப்போ அங்கே உயிர் விட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும், ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் கடவுள் நிச்சயமாக ஒரு அர்த்தத்தை கொடுப்பார்.
சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா அடுத்த பிறவி இருக்கும். அது இங்கே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களாம் சொர்க்கத்துக்கு கூட போவாங்க. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதியான ஆத்மாக்களை கூட இருப்பாங்க. அதனால இங்கே உயிர் விட்டுட்டு டைரெக்டாக சொர்க்கத்துக்கு வாங்க. உங்களுக்கு இங்கே டைம் முடிஞ்சு. இது நிரந்தர உலகம் இல்லை. இங்கே நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்த வரைக்கும் போதும், முடிச்சுட்டு சொர்க்கத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு கூட கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் இப்போ அங்கே உயிர் விட்டவங்க எல்லா பேரும் சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க நிச்சயமா. சரிங்களா? ஏன்னா சாதாரணமாக அவங்க உயிர் விடலைல, போர்ல கொடூரங்களை அனுபவிச்சுல உயிர் விட்டுருக்காங்க. சரிங்களா? சரி, அதனால இங்கே நம்ம இழந்த ஒவ்வொரு ஆத்மாக்களும் நிச்சயமாக சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று எண்ணி அவர்களுக்காக நாம் இறைவனிடம் அவர்களது ஆத்மா சொர்க்கத்தில் நல்லபடியாக வாழட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். சரிங்களா? ஆனால் அவங்க விட்டுட்டு போன அந்த வேதனைகள், அவங்க உயிர் இங்கேருந்து சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. சரிங்களா? உயிர் அவங்க ஆத்மா மட்டும்தான் போயிருக்குது. ஆத்மா மட்டும்தான் இங்கேருந்து சொர்க்கத்துக்கு போயிருக்குது. உயிர் அவங்களுடைய விட்ட ஒவ்வொரு ரத்தமும் பூமிக்கு அடியில் போயிருக்குமே. சரிங்களா? உயிர்னு ஒன்று இருக்குல்ல, இந்த இடத்துல எல்லாருக்குமே இந்த இடத்துல இருக்கும். அது மட்டும் தான் டைரெக்டாக ஆத்மாவில் கலந்து சொர்க்கத்துக்கு போயிருக்கு. அது தாண்டி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் பூமி தாய்க்கு தானே போச்சு. அப்போ அதில் ஏதோ ஒரு இடத்துல உயிர் கீழே வாழ்ந்துகிட்டே தானே இருக்கும். உயிர் அந்த ஸ்பம் கவுண்ட்ஸ் கீழே இருந்துகிட்டே தானே இருக்குங்களா? அதை வச்சு தான் கர்மா சும்மா விடாதுன்ற வார்த்தையை சொல்கிறாங்க. சரிங்களா? நீ இன்னைக்கு ஒன்றை செஞ்சுட்ட அப்படின்னா அது நாளைக்கு நிச்சயமாக உனக்கு அதுக்கான பலன் வந்தே தீரும். நல்லது செஞ்சேன்னா நல்லது பலன் கிடச்சிரும், கெட்டது செஞ்சேன்னா கெட்டது பலன் கிடைச்சே தான் தீரும். அதுலேருந்து நீ எஸ்கேப்பே ஆக முடியாதுன்னு எதுக்கு அப்படி கர்மா அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுமா? இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒருத்தவங்களை அநியாயமாக கொண்டுட்டீங்க. அவங்களுடைய ஆத்மா மட்டும்தான் இறைவன்ட்டு போயிருக்குது. அவங்க கொண்ட அந்த ஒவ்வொரு உடம்புல இருக்கிற எல்லாமே உயிர் தான். உயிரோட மொத்த ரெப்ரசன்டேஷன் தான் அந்த ஸ்பெர்மில் இருக்கக்கூடியது. அந்த உயிர் தான் அங்கே போயிடுச்சு ஆத்மாவோட கலந்து. சரிங்களா? அப்போ அந்த உயிர் எல்லாம் அநியாயமாக கீழே பூமி கைக்கடியில் சிந்தும்போது சிந்தனை எல்லாமே நீங்கள் ஒருத்தவங்க இறந்ததுக்கப்புறம் ஒருத்தவங்களுடைய உடலை மட்டும்தான் எரிக்கிறீங்க. எரிச்சதுக்கப்புறம் அந்த மண்டை ஓடெல்லாம் எங்கே இருக்குது அதெல்லாம் எடுத்து இப்போ நீங்கள் மயானத்துலேருந்து வருது, அந்த மின்மயானத்துலேருந்து வருதுன்னே வச்சுக்கோங்களேன். ஆனாலுமே அவங்க சுவாசித்த கடைசி நிமிஷத்தில் அவங்க சுவாசித்த காற்று அதில் அவங்க உயிருக்கு கொஞ்சம் கலந்துருக்குமே. ஆக்சிஜன் வழியாக தானே உயிருக்கான சுவாசத்தை நம்ம எடுக்கிறோம். அப்போ கார்பன் டை ஆக்சிஜன் எடுத்துகிட்டு அந்த கடைசி நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்ட போது அது வழியாக உயிர்கள் கலந்துருக்குமே உலகம் முழுவதும். இப்போ அதை கூட நீங்கள் ஒரு ஆதாரம் அப்போ அந்த ரீதியாக கூட ப்ரூவ் பண்ணிடலாம்ல. அப்போ அவங்களுடைய உயிர்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதான் இப்போ நான் அவங்களுக்கு சொல்ல வரேன். கடைசி மூச்சு கூட கலந்துருக்கும் தானே இந்த பூமியில். ஆத்மா மட்டும்தான் மேலே போயிருக்குன்னு வச்சுக்கலாம். உடலை நீங்கள் எரிச்சிட்டிங்க, இல்லை எலக்ட்ரிக் இதில் எரித்து ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவங்க கடைசியாக விட்ட அந்த கார்பன் டை ஆக்சைடில் அவங்களுடைய உயிர் இந்த சுவாசங்கள் மூலிமா உலகம் முழுக்க கலந்துருக்குமே. காற்று எங்கே வேணாலும் போகும்ல, காற்று உலகம் முழுவதும் பரவி நிற்கும்ல. சரிங்களா? அப்போ அநியாயமாக அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் அங்கே கொல்ல அவங்க ஆத்மாக்கள்லேருந்து வெளிப்பட்ட அந்த உயிர் ஜீவன்கள் எல்லாமே பூமி தாய்க்கடியில் சிந்திக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அது எல்லாமே நிச்சயமாக பதில் பேசும். அது எல்லாத்துக்கும் பூமி தாய் பார்த்துட்டு நிச்சயமாக பதிலடி கொடுப்பாங்க. யாரெல்லாம் அநியாயமாக கொன்னாங்களோ, யாரெல்லாம் இறந்து போனவங்கள அநியாயமாக கொன்னாங்களோ அவங்க எல்லாரையும் பூமி தாய் நிச்சயமாக பழி தீர்ப்பாங்க, சும்மா விட மாட்டாங்க. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும், அது அவங்களுடைய பிரச்சனை. இப்போ அவங்களே இந்தியாவுக்கும் திருப்பி வரலாம். இந்தியாவில் நம்மளையும் கொள்ளலாம், போர் நடத்தலாம், சொல்ல முடியாது. சரிங்களா? என்ன வேணால் நடக்கலாம் அடுத்தடுத்து. சரிங்களா? அப்போ எது நடந்தாலும் இந்த உலகம் இயங்கி கொண்டே தான் இருக்கும். சரிங்களா? உலகம் இப்போதைக்கு அழியாது. அங்கங்கு சில அழிவுகள் தான் இருக்குமே தவிர கலியுகம் இப்போதைக்கு அழியாது. இந்த 2026 அழிஞ்சிருது. அழிஞ்சோடனே சத்தியுகம் பிறந்துருது. பொய்யான வாக்குமூலங்கள். சரிங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? சத்தியுகம் எப்போ பிறக்க போகுதோ எனக்கு தெரியாதுங்க.
ஆனால் கலியுகம் இப்போதைக்கு அழியாது என்பதே என்னுடைய கருத்து. இறைவன் எனக்கு சொல்ல சொன்ன கருத்து. நீங்கள் கல்கி அவதாரத்தில் கல்கி பகவான் சொன்ன தீர்க்க தரிசனம், பெருமாள் தான் கல்கியா வர்றாரு, அவர் சொல்லியிருக்கிற நாராயணன் அவர் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கல்கி அவதாரம் எப்போ கலியுகத்தை வந்து அழிப்பாங்கன்னா, அதாவது கலியுகம் அழிய போகுதுன்றாங்கல்ல, அதை பற்றி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்போ கலியுகம்னா எல்லா பேருக்கும் தான் கலியுகம். சரிங்களா? பெருமாளை கும்பிட்றவங்களுக்கு மட்டும் கலியுகம் கிடையாது. ஓகேங்களா? சிரிப்பு தான் வருது. உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேருக்கு தான் இது வந்து கலியுகம். அப்போ கலியுகம் எப்போ அழிய போகுதுன்னு சொல்லி கல்கி அவதாரம் நாராயணன் எப்போ கல்கி அவதாரமாக வந்து, நாராயணன் என்கிற கடவுள் எப்போ கல்கி அவதாரமாக வந்து இந்த உலகத்தை தான் அழிக்க போகிறாங்க. ஆனால் கலியுகத்தை தானே அழிக்க யுகம் எந்த யுகம்? உலகத்தில் பல யுகங்கள் போய்கிட்டு இருக்கு. அதில் எந்த யுகத்தை அழிக்க போகிறாங்கன்னா கலியுகம். கலியுகத்தை எப்போ அழிக்க போகிறாங்க அப்படின்னா ஜலத்தால் அழிப்பாங்க, உலகம் முழுவதும் அழிப்பாங்கன்றாங்க. கல்கி அவதாரம் வந்து கலியுகம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த உலகத்தை ஜலத்தால் அழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜலம்னா தண்ணீரால் அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் இடமா அழிப்பேன்னு அவங்க சொல்லலை. கலியுக இறுதியில் ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த உலகமும் அழிஞ்சு போனாதான் கலியுக முடிவுன்னு அர்த்தம். தெளிவாக புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே? பிரெயினில் தெளிவாக ஏற்றி வச்சுக்கோங்க இந்த விஷயத்த. அப்போது கல்கி அவதாரம் வந்து கலியுகத்தை முடிக்க போகிறாங்க, இறுதி கட்டத்துக்கு வருது கலியுகம் அப்படின்னா அப்போது கலியுகம் அழிஞ்சு போயிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கூட சத்தியுகம் வரலாம், அதை பற்றி எனக்கு தெரியாது. சரிங்களா? கலியுகம் எப்போ அழியுதுன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பேச்சு. ஒட்டுமொத்த உலகத்தையும் இப்போ கொஞ்சமாக அழிவுகள் நிகழ்ந்துட்டு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்ல இருக்கிறது தான் நடந்துக்கிட்டு இருக்குது. போர் நடக்கும், அப்புறம் சுனாமி வரும், வெள்ளம் வரும், அங்கங்கே உலகத்தில் பல பகுதிகள் அழிந்து போகும், நாசமடைந்து போகும். போரால் பல உயிர்களும் நாசமடையும், பல பகுதிகளும் இயற்கை போரால் பல பகுதிகளும், அதாவது பூமியில் பல பகுதிகள் இல்லாமல் போய்விடும், அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிட்டு இருக்குது. கலியுகமே இறுதிக்கு வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரிங்களா? கலியுகம் எப்போ இறுதிக்கு வரும்? கல்கி அவதாரம் வந்து தண்ணீரால் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே நேரத்தில் அழிக்கணும். ஒட்டுமொத்த உலகத்தையும் தண்ணீரால் ஒரே நேரத்தில் அழிச்சாதான் அது வந்து கலியுகத்தின் முடிவுன்னு அர்த்தம். இதுதான் கல்கி தீர்க்க தரிசனம் வந்து சொல்லுது. சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த 3 நதியும் இந்தியாவில் இருக்குல்ல, அது வந்து எப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் வத்தி போகுதோ அப்போதான் கல்கி அவதாரம் வருவாங்க. அதாவது கல்கி அவதாரம் வருவாங்கன்றது வேற, வெளிப்படுவாங்கன்றது வேற. அப்போ வருவாங்க அப்படின்னா கல்கி அவதாரம் ஒரு மனுஷனா நம்ம முன்னாடி வந்துகிட்டு இருப்பாங்க. அது யாருன்னே நமக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அது யாரும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த கங்கா, யமுனா, சரஸ்வதி நதி எப்போ முழுமையாக வற்றி போகுதோ அப்போ வந்து கல்கி அவதாரம் வெளிப்படுவாங்கன்னா கல்கியாக வெளிப்படுவாங்கன்னு அர்த்தம். அதனுடைய மீனிங் இதுதான். நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம தான் புரிஞ்சுக்க நமக்கு தெரியல. அப்போ இதெல்லாம் ஒழுங்காக படிக்காமல் வந்தது நம்ம தப்பு. ஒழுங்காக படிக்காமல் வந்துக்கிட்டு நம்மளாம் ஒரு கற்பனை பண்ணிட்டு இருந்தால் நாளைக்கு கல்கி வந்துடுவாங்க, இன்னைக்கு கல்கி வந்துடுவாங்க, ஓகே வானத்தில் இந்த அடையாளம் தெரியுதா, போர் நடக்குது, அவ்வளோதான் கல்கி வந்துடுவாங்க, இப்படி பேசிகிட்டு இருக்கிறது பைத்தியக்காரத்தனம். சத்தியமாக பைத்தியக்காரத்தனம். சரிங்களா? தீர்க்க தரிசனங்கள் படி பேசுங்க. யாராக இருந்தாலும் சரி, எந்த வேதமாக கூட இருக்கட்டும், ஆனால் தீர்க்க தரிசனம் படி பேசுங்க. சரிங்களா? அதில் என்ன போட்டிருக்கு, அது அப்போ சொன்னது, இப்போ வேற மாதிரி இருக்கலாம், பேச்சுக்கே இடம் கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன சொன்னாங்களோ, எப்போ ஆதி காலத்தில் என்ன தீர்க்க தரிசனத்தில் பைபிள், குரானு, கல்கி புராணம் எல்லாத்துலேயும் என்ன சொன்னாங்களோ அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ அதை நீங்கள் வந்து மாற்ற முடியாது. அப்போ அதில் இதான் போட்டிருக்கு கல்கி புராணத்தில். சரிங்களா? உங்களுக்கு டவுட்டுன்னா கூகுள் குரோமில் அடிச்சு பாருங்கள், அதிலே வருது கல்கி புராணம். கல்கி புராணம் சொல்லப்படும் தீர்க்க தரிசனங்கள் போட்டிங்கன்னா அதிலே வந்துடும்.
அதை பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு அது மேலே டவுட்டு, கூகுள் க்ரோம் வந்து குறை சொல்லணும்னு உங்களுக்கு டவுட்டுன்னா நீங்கள் புக்கு வாங்கியும் படிச்சுக்கலாம். கல்கி புராணம்ன்ற புக்கு, பாகவத புராணம், அந்த புக்கெல்லாம் நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். கல்கி புராணமே தனியாக புக் இருக்குது, அதையும் வாங்கி படிச்சுக்கலாம். சரிங்களா? இல்லை நீங்கள் பைபிள் வாங்கி படிக்கலாம், குரான் வாங்கி படிக்கலாம், எதில் படித்தாலும் ஒரே விஷயந்தான். சரிங்களா? ஆனால் இந்தியாவை பற்றின இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாக எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா கல்கி புராணத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவில் தான் கல்கி வெளிப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால நான் இப்போ இதை வச்சு இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன், கல்கி புராணத்தை வச்சு. இப்போ நீங்கள் மற்ற உலக நாடுகளில் சொல்லப்பட்டதெல்லாம் பைபிள் குரான்லாம் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போது கல்கி அவதாரம் எப்போ வெளிப்படுவாங்க? அப்போ கல்கியாகவே தெரிவாங்க, குதிரையில் உட்காந்துக்கிட்டு, வெள்ளை குதிரையில் உட்காந்து அந்த வாளை ஏந்திட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அது எப்போ அப்படின்னா கங்கா யமுனா சரஸ்வதி நதி மொத்தமாக வற்றி இருக்க வேண்டும். அவங்கள வந்து ஒவ்வொரு தேவியர்களாக பார்க்குறாங்க கல்கி தீர்க்கர தரிசனங்கள் படி. கங்காதேவி, யமுனாதேவி, சரஸ்வதி தேவி, அவங்களுக்கு வந்து டைம் முடிஞ்சு கலியுகம் முடியும் போது அவங்க வந்து இந்த உலகத்துக்கு எந்த காரணத்துக்காக வந்தாங்களோ நதியை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அந்த டைம் முடிஞ்சனால அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகிறாங்க. அவங்க எங்கே, அப்போலாம் என்ன அர்த்தம், எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொர்க்கத்துலேருந்து வந்திருப்பாங்க. சொர்க்கத்தில் வாழக்கூடிய சில தேவதைகள் தான் கங்கா, யமுனா, சரஸ்வதின்றவங்க. அவங்க சொர்க்கத்திலேருந்து பூமிக்கு வந்த காரணம் நதிகளை கொடுப்பதற்காக. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நதியை பூமிக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த நதிக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது தானே. அந்த எக்ஸ்பைரி டேட்டு, நதி எப்போ எக்ஸ்பைரி டேட் ஆகுது அப்படின்னா இப்போ அப்பப்போ வற்றி போகுது அப்படின்றதெல்லாம் கல்கி அவதாரம் வர்றதுக்கான வெளிப்பாடு இல்லை. முழுமையாக வற்றி போகணும். முழுமையாக வற்றினதுக்கப்புறம் கங்கா, யமுனா, சரஸ்வதி தேவி வந்து இந்த உலகத்தில் எங்கள் டைம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களாம். அவங்க எப்போ சொர்க்கத்துக்கு போகிறாங்களோ அன்னைக்கு தான் இந்தியாவில் கல்கி அவதாரம் வானத்திலிருந்து, அந்த வானத்திலிருந்தோ பூமியிலிருந்தோ குதிரையில் வாழை ஏந்தி வெளிப்படுவாங்க. இப்போ வெளிப்பட்டோன்னே என்னென்ன செய்வாங்களோ அதை செஞ்சுட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஜலத்தால் அழிப்பாங்க. அது முடிச்சுன்னா நம்மளே இருக்க மாட்டோம், யாருமே இருக்க மாட்டோம், வெறும் கல்கி அவதாரம் மட்டும்தான் இருப்பாங்க. அப்படி வச்சுக்கலாமா? அது முடிஞ்சதுக்கப்புறம் சத்தியுகம் பிறக்கும். அதில் தான் இப்போ இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்து போல நம்மளா இந்த கொடூரமான கலியுக காலத்துலேயே இறைவனையே நினச்சிக்கிட்டு எந்த கெட்டதும் பண்ணாமல் நேர்மையாகவே வாழ்ந்துட்டு வந்துருப்போம்ல, அவங்களுக்குலாம் நிச்சயமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அர்த்தம் இருக்குது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் இப்படி வாழ்ந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லிடவே முடியாது. சரிங்களா? அவங்க எல்லாரையும் கடவுள் கல்கி பகவான் என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியோகத்தை பிறப்பிச்சு அதில் எல்லாரையும் கொண்டு போய் போடுவாங்க. அங்கே வந்து என்ன சொல்கிறது, கஷ்டமே இருக்காது, மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். அப்படி அந்த விஷயத்தை அப்படியே இப்போ நம்ம பைபிளுக்கு கொண்டு போக போகிறோம். இப்போ இந்த விஷயத்தோடு இது முடிஞ்சா கல்கி பகவானின் தேவி லக்ஷ்மி தேவி வந்து அந்த சத்தியுகத்தை ஆட்சி செய்வாங்க. அதுக்காக கலியுகத்தில் ஆட்சி செய்ய மாட்டாங்களான்னா அதுவும் கொடுத்துருக்காங்க, கலியுகத்துலேயே ஆட்சி செய்வாங்கன்னு போட்டிருக்காங்க. கல்கி பகவான் கலியுகத்துலேயே ஆட்சி செய்வாங்க. ஆனால் அது யார் கல்கி பகவான் நமக்கு தெரியாது. நிறைய பேர் ஆட்சி செய்வாங்க இந்த உலகத்தில், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஆட்சி செய்வாங்க. இப்போ அதில் எந்த நாட்டில் கல்கி பகவான் வந்திருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் கலியுக இறுதியில் கல்கி பகவான் யாருன்னு சொல்லி தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த கங்கா, யமுனா, சரஸ்வதியுடைய வெளிப்பாடு நடந்து சொர்க்கத்துக்கு போவாங்க, வத்தி போய் அப்புறம் கல்கி பகவான் உலகத்தை அழிச்சிருவாங்க. சரிங்களா? அழிச்சதுக்கப்புறம் சத்தியுகத்தில் நம்ம கொண்டு போய் போடுவாங்க. அங்கே ஆட்சி அங்கேயும் அதே கல்கி பகவான் தேவியர் தான் ஆட்சி செய்ய போகிறாங்க. அதுதான் பைபிளில் அப்படியே கடவுளின் ராஜ்யம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவின் ராஜ்யம் வரும், மனம் திரும்புங்கள், இயேசுவின் ராஜ்யம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதில் பைபிளில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த சத்தியோகத்தை தான் அடுத்த உலகம். இந்த உலகம் இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்துகிட்டே வரணும். என்ன நடந்தாலும் சாத்தான் கட்டுக்கு இந்த உலகம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன நடந்தாலும் நல்லபடியாக வாழ்ந்துகிட்டே வந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கடவுள் வந்து இந்த உலகத்தையே அழிச்சிட்டு அடுத்த ஒரு உலகத்தை பிறப்பிப்பாங்க. அதில் வந்து நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க. சிங்கம் உங்கள் கூட வந்து விளையாடும் அப்படி சொல்லி அந்த பைபிளில் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸாக்டாக போட்டிருக்கும். சரிங்களா? அதெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள்.
அந்த அந்த சத்திய யுகத்தை தான் பைபிளில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு உலகம் வரும், அதில் அப்போ வந்து இயேசு மீண்டும் செத்தாரை எழுப்புவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது செத்தாரை எங்கே எழுப்ப போகிறாங்க? கலியுகத்தில் கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்படி எழுப்பினாலுமே நமக்கு தெரியாது. கடவுள் நினச்சா எந்த செத்தாரை எப்போ வேணாலும் எழுப்பலாம். இப்போ தான் எழுப்பணும், நாளைக்கு தான் எழுப்பணும்னு அவசியம் இல்லை. என்னைக்கு வேணாலும் எழுப்பலாம். ஆனால் அது நமக்கு தெரியாது. நமக்கு எப்போ தெரியும்னா சத்தியுகத்தில் தான் தெரியும். சரிங்களா? சத்தியுகம் இப்போ வந்துருச்சானா கிடையாது. கலியுகத்தை கடவுள் ஜலத்தால் அழிச்சதுக்கப்புறம் தான் சத்தியுகம் வரும்ன்றது இந்த 2 தீர்க்க தரிசனமும் சொல்லுது. சரிங்களா? அப்போது செத்தாரை எழுப்புவார் இயேசு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் எங்கே பண்ண போகிறாங்க? சத்தியுகத்தில் பண்ண போகிறாங்க. அப்போ செத்தாருன்னா இப்போ நம்மளும் அப்போ செத்தார் தான். நான் நீங்கள் எல்லா பேரும் செத்தார் தான் கலியுகம் அழிஞ்சதுக்கப்புறம். அப்போ செத்தாரில் யார் யார் நல்லவங்கன்னு பார்த்து இயேசு வந்து உயிர் தெழுப்புவார். உயிர் தெழுப்பி சத்தியுகத்துக்கும் உங்களை கூட்டுவார். அதுக்கு என்ன பேர் சொல்லி, அந்த யுகத்துக்கு பேர் என்ன பைபிளில் சொல்லியிருக்கேன், எனக்கு ஞாபகம் மறந்துருச்சு. அந்த உலகத்துக்கும் உங்களை கூட்டு போவார். சொர்க்கம் மாதிரி அது இருக்கும். ஏதேன் தோட்டத்தை முதல்ல கடவுள் எப்படி படைச்சாங்களோ அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஏதேன் தோட்டத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க ஜீசஸ். எல்லா பேரையும், நல்லவங்கள மட்டும். இப்போ இந்த உலகத்தில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, நம்மளில் யாரெல்லாம் தூய ஆத்மாக்களோ அவங்கள மட்டும்தான் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து ஜீசஸ் எழுப்புவார். அதான் செத்தாரை எழுப்புவதற்கான மீனிங். சரிங்களா? சத்தியுகத்தில் தான் எழுப்புவார் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு. இப்போ எழுப்பினாலுமே நம்ம கண்ணுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாமா? சரி, எழுப்புவார்னு சொல்லிட்டு எழுப்புனதுக்கு அப்புறம் எல்லாரும் எப்படி வாழ்வாங்கன்னா, எல்லாரும் ஒத்துமையாக, ஜாதி மத இன வேறுபாடெல்லாம் இருக்காது. எல்லா பேரும் இறைவன் படுத்த ஆத்மாக்கள்னு சொல்லிட்டு வாழ்வாங்க. சிங்கம் நம்ம கூட வந்து விளையாண்டுட்ருக்கோம், புலி நம்ம கூட வந்து விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இப்படி சொல்லி சத்தியுகத்தை அழகாக முடிக்கிறாங்க. குரான்லேயே இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. நியாய தீர்ப்பு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அழகான உலகத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அது எந்த மாதிரி வசனத்தில் சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் திருக்குறானில் இந்த விஷயங்கள் நான் படிக்கலை. சரிங்களா? படிக்கலைன்னா படிக்கலைன்னு சொல்லிடுறோம். சரிங்களா? ஆனால் நியாய தீர்ப்பு நாள் கொடுப்பேன்றதுலாம் நான் படிச்சிருக்கேன். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் ஒரு உலகத்தில் வாழுவோன்னு சொல்லியிருக்காங்க. நல்லவங்களெல்லாம் கொண்டு போய் ஒரு உலகத்தில் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த உலகம்னு சொல்லி நான் படிக்கலை. என் மிஸ்டேக் தான். சரியா? ஓகே, படிக்கிறேன். அடுத்த டைம் கிடைக்கும் போது அதையும் படிப்பேன். சரி, இப்போதைக்கு அடுத்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம முடிச்சிட்டோமா? சரி, அப்போது இப்போ நீங்கள் இந்த போரெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, இதிலே வந்து ஒட்டுமொத்த உலகமும் அழிஞ்சு இப்பயே கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம்லாம் வராது என்பது இறைவன் என் மூலமாக உங்களுக்கு இப்போது கொடுத்திருக்கும் தகவல். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு அக்செப்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை நாங்கள் அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம், நாளைக்கே போர் முடிஞ்சிடும், நாளைக்கே வந்து கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் பிறந்துடும், அதை பிறப்பிக்க போகிற கல்கி பகவானே நாங்கள் தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்களே கல்கின்னு நினச்சிக்கிட்டு கற்பனையும் பண்ணிக்கலாம். அது உங்கள் பிரச்சனை, எனக்கு தேவையே இல்லைன்ற. சரிங்களா? எப்படி வேணாலும் நீங்கள் உங்களை கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் தான் கல்கி பகவான் நினச்சிக்கலாம், நீங்கள் தான் பிரபஞ்ச தேவின்னு நினச்சிக்கலாம், நீங்கள் தான் அம்மன் அவதாரம்னு நினச்சிக்கலாம், நீங்கள் தான் எது வேணாலும் நினச்சிக்கலாம். அது உங்களுடைய பிரச்சனைகள். சரிங்களா? அதை வந்து என்கிட்டே கூட சொல்லிக்கலாம், அதுக்கும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படியே அந்த மாதிரி. சரிங்களா? வர மானம் ரோசம் எதுவுமே இல்லாத மாதிரி வாழ்க்கை வந்து ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா? யார் என்ன சொன்னாலும் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்க, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு என்னை சொல்லிட்டீங்களா, ஓகே, அதுக்கும் ஓகே, இதுக்கும் ஓகே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? கல் மாதிரி ஆயிட்டேன். எப்படி கல்லுன்றாங்க, கல் வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதலாம், அந்த மாதிரி எல்லாம் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும். கல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதை பண்ணாலும் ஒரே ரியாக்ஷன் தான் கொடுக்கும், அது அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஆகிட்டேன் நான். சரிங்களா? சரி, அப்படி இப்போ இது ஒரு விஷயம். நீங்கள் யார் வேணாலும் கல்கின்னு நினச்சிக்கலாம். ஆனால் வரப்போகிறது ஒரே ஒரு கல்கி பகவான் தான். அவங்க வந்து குதிரையில் வருவாங்க, வெள்ளை குதிரையில் வருவாங்க, கையில் வாள் ஏந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து அடையாளங்களாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் பல அடையாளங்கள் முன்னாடி சொல்லிட்டு வீடியோவில் ஃபுல்லாக எடுத்து பார்த்துக்கோங்க. சரி, அப்புறம் அடுத்த விஷயங்களுக்கு வருவோமா? இப்போ அவர் வர்ற கல்கி அவதார் வந்து இறைவனா இல்லை இறைவனின் குமாரனான்றதே இது பல பேருக்கு சந்தேகம். அது உங்கள் பிரச்சனைன்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் பகவான், அவ்வளோதான். பகவான் பகவான் மாதிரி
எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் கடவுள் தான் வரப்போகிறாங்க கல்கி அவதாரமா. அது கடவுளே வராரா, கடவுள் குமாரர் வர்றன்றதெல்லாம் உங்கள் பிரச்சனை. அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை உட்காந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு சுற்றுங்க, வீடியோ போட்டு சுற்றுங்க, இல்லை இதே பொழப்பாக கூட இருந்துக்கிட்டு சுற்றுங்க, வாழ்க்கையில் வேறு வேலையெல்லாம் பார்க்குறத விட்டுப்போட்டு. ஆனால் எனக்கு அது தேவையில்லை. அது கடவுள் தான் வரவன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறது. சரி, அடுத்தது விஷயத்துக்கு போகலாமா? அப்போது ரத்த நிலா மூலியமாக, ரத்த நிலா என்பது 2026 வந்த ரத்த நிலா என்பது கடவுள் இப்போ வேறு மெசேஜ் சொல்ல வரேன். அதே முன்னாடி சொன்ன அதே மெசேஜுக்கு திருப்பி வரலாம். அடுத்த மெசேஜ் கவனிங்க. இப்பொழுதாவது மனம் திரும்புங்கள், இயேசுவின் ராஜ்யம் போகிறதுன்னு சொல்லி பைபிளில் ஒரு வார்த்தை கடவுளே உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்கள, அந்த வார்த்தையை இப்போ நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதை நீங்கள் இயேசுன்னு சொல்லிக்கலாம், நீங்கள் கல்கி பகவான் சொல்லிக்கலாம், இல்லை நீங்கள் சிவபெருமான் சொல்லிக்கலாம். அந்த ராஜ்யத்தை கொண்டு வர போகிற அந்த அரசர், அவரை நீங்கள் பரமபிதான்னு சொல்லிக்கலாம், அவரை நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் வரப்போகிறது கடவுள். சரிங்களா? சரி, அப்போ கடவுளின் ராஜ்யம்னு சொல்லி இந்த இடத்துல வச்சுக்கலாமா? இப்போ இயேசுன்னு சொன்னதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகிடுது. சரி, ஆனால் பைபிள் அப்படி தானே போட்டிருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? சரி, மனம் திரும்புங்கள், இயேசுவின் ராஜ்யம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மனம் திரும்புங்கள்? மனம் திரும்புங்கள்லாம் என்னது அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் சாமியே இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க, சாமியை எட்டி மிதிச்சிருப்பீங்க, சாமியை நம்மளை படைச்ச சாமியை ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய நடந்திருப்பீங்க. இப்போ சாமியே இல்லைன்னு சொல்லி யார் சொல்லுவாங்கன்னு பைபிள், குரான்